மேலும் ஒரு முக்கிய செய்தி. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 2 நாள் சிபிசிஐடி காவல் வழங்கப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாளில் காவலில் விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கரூர் குற்றவியல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 2 நாள் சிபிசிஐடி காவல் வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சரான எம்.ஆர். விஜயபாஸ்கர் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது அவருக்கு 2 நாள் சிபிசிஐடி காவல் வழங்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்களை பதிவு பண்ணலாம். முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாட்கள் சிபிசிஐடி போலீசார் கஸ்டடி விசாரணைக்கு அனுமதி வழங்கி கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நீதிபதி பரத்குமார் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கடந்த 16ஆம் தேதி சிபிசிஐடி போலீசாரால் கேரள மாநிலம் திருச்சூரில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் 15 நாள் நீதிமன்ற காவலில் உள்ளார். இந்நிலையில் அவர் ஜாமீன் மனு மற்றும் சிபிசிஐடி போலீஸ் அழைத்து வந்தனர். தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் கஸ்டடி விசாரணை நடத்த சிபிசிஐடி சார்பில் 7 நாட்கள் அல்லது 5 நாட்கள் நீதிபதி விசாரணை கஸ்டடி கேட்டுள்ளனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இருதரப்பு வாதங்களை கேட்டிருந்த கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் சிபிசிஐடி போலீசார் கஸ்டடி விசாரணைக்கு 2 நாட்கள் அனுமதி வழங்கினார். குறிப்பாக புதன்கிழமை மதியம் 2:30 மணியளவில் மீண்டும் கோர்ட்டில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் எம்.ஆர். விஜயபாஸ்கர் விசாரணை நடத்தும் போது அதிமுக வழக்கறிஞர் ஒருவர் உடன் இருக்க அனுமதி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் நீதிபதி பரத்குமார் போலீஸ் விசாரணைகளில் தலையிடவோ குறுக்கீடோ இருக்கக்கூடாது என்ற விசாரணைக்கு பின் அவரை பார்த்துக் கொள்ளலாம் என அனுமதி வழங்கியுள்ளார். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான அந்த 100 கோடி 22 ஏக்கர் மதிப்புள்ள அந்த ஆவணம் போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் மற்றும் அந்த உரிமையாளர் கொடுத்த தாக்குதல் உள்ளிட்ட அந்த புகார் என சிபிசிஐடி போலீசார் வாங்கல் போலீசார் என இரு இடத்தில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் 15 நாள் நீதிமன்ற காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கஸ்டடி எடுக்க 2 நாள் அனுமதி கோரியது. தற்போது 2 நாள் நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.